ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு கீரை பருப்பு கடையில் தான் பார்க்க போகிறோம். சாதத்துக்கு முதல்ல ஒரு கிளாஸ் டம்ளர் அரிசி எடுத்துக்கின்னு கழுவி வச்சுட்டேன், ஊறட்டும். ஒரு கத்தை கீரை, அதை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருந்தது கீரை, இளங்கீரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கின்னு குக்கரில் போட்டுக்கலாம். கீரையும் அதே போல் நல்லா 2-3 தடவை அலசி பருப்பில் போட்டுக்கலாம். அது கூட ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் காய எடுத்துக்கினா நல்லாயிருக்கும் கீரை கடைகளுக்கு. ஒரு சங்காயம், அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், தண்ணி தேவையான அளவுக்கு. நான் இவ்வளோ தாங்க போட்டு வேக வைக்கிறது. எல்லோரும் ஒவ்வொரு மெத்தடாக போடுவாங்க, செய்வாங்கள்ல. நான் இதுதான். நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சு ஒரு 3 விசில் எடுத்துக்கலாம். அது மேலே ஏன் அந்த ரிங்கு வைக்கிறேன்னா பொங்கி கீழே ஊற்றாது, அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். தண்ணியெலாம் நல்லா வெந்துட்டு பிற்பாடு, கேஸ் போன பிற்பாடு தண்ணியெலாம் நல்லா இழுத்துக்கின்னு கொஞ்சமாக ஒரு கோலி உண்டு சைஸ் புளி போட்டு நல்லா கடைஞ்சிடலாம். அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம். நல்லா கடைஞ்சி எடுத்துக்கின்னு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா, கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு கரைஞ்சி வச்சுருக்கிறல்ல அந்த கீரையில் இதை எடுத்து ஊற்றிக்கலாங்க. நான் இப்படி தாங்க கீரை கடையிறேன். நீங்கள் எப்படி கடையிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். சூப்பர்.